கரூர் ஜெகநாதன் பிரச்சனைக்கு ஒருத்தர் போன்ல பேசினா கால் ரெக்கார்டு யாரோ போட்டுட்டு இருந்தாங்க ஆலோசனை தளத்துல. அதுல கரூர் ஜெகநாதன் பணம் நீங்க எடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. அதுக்கு எங்களுக்கு விளக்கம் கொடுங்க. நண்பர்களுக்கு வணக்கம். கரூர் ஜெகநாதன் இறப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த நான் தெளிவா சொல்ல கேட்டுங்க. திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கிற ஒரு வண்டி போகும்போது நைட்டு பிரேக் டவுன் ஆயிருச்சு. அப்ப கரூர் மாவட்டத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு தகவல் சொல்ற, அவர் ஒரு செயற்குழு உறுப்பினர் மட்டுமே, பேப்பர் மில்ல வேலை செய்யறாரு. டியூட்டி முடிச்சுட்டு போய் படுத்தவர் கொஞ்ச நேரத்திலே அவருக்கு போன் போட்டு உங்க ஏரியா பக்கத்துல ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆகி நிக்குது, போய் பாருங்க அப்படின்னு போய் பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா கேட்டுக்கோங்க. பிரேக் டவுன் பார்த்துட்டு இருக்கும்போது மெக்கானிக் எல்லாம் கூட்டிட்டு போய் பிரேக் டவுன் பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி வந்த வண்டி தூக்கத்துல இடிச்சிருச்சு. இடிச்ச சூருக்கு இந்த பக்கம் உட்கார்ந்து இருந்தவங்க மேல வண்டிக்கு அப்படியே உள்ள மாட்டிக்கிட்டாங்க. உள்ள மாட்டினால இவர் மட்டும் இறந்துட்டார். டிரைவர், அந்த வண்டியோட டிரைவர் இந்த பக்கம் இருந்தவர், இவர் இந்த பக்கம் உட்கார்ந்து லைட் வெளிச்சு பிடிச்சிட்டு இருந்தவர். இடிச்சதுல வண்டி அப்சைடு அப்படியே உள்ள அமுகிட்டாரு, இறந்துட்டாரு. இந்த தகவல் அப்ப இந்த சம்பவம் நடக்கும் போது நான் முருகனுக்கு மாலை போட்டிருக்கேன். அப்ப நைட்டு நான் போன் எடுக்கல, சைலண்ட்ல போட்டு படுத்துட்டேன். ஏன்னா அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த பிரேக் டவுனுக்கு 108ல மெசேஜ் பார்த்துட்டு நான் படுக்கிறேன். காலையில போன் வருது இந்த மாதிரி ஒரு சம்பவம் அப்படின்னு. அப்ப நான் என்ன சொல்றேன், மாலை போட்டிருக்கேன், அந்த இடத்துக்கு என்னால வர முடியாது, நீங்க போங்க. யாரு மாநில தலைவரையும் சரி இன்னொரு நபர் இருந்தாப்புல அந்த ஆளையும் சொல்றேன், நீங்க 2 பேரும் போங்க பண்ண. 2 பேருமே கிளம்பல. ஏன்னா போனா அடிப்பாங்க. பாதிக்கப்பட்ட குடும்பத்துல இருக்காங்கல்ல, கோபம் இருக்கும்ல, அடிப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி கரூர் நிர்வாகிகள் போய் 4 பேர் அடி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்ப நான் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் இவங்க மாநில தலைவர் தென்காசியில இருந்து கிளம்புறாப்புல, இன்னொரு ஆளு பெரம்பலூர்ல இருந்து கிளம்புறாப்புல. விஷயத்தை கேட்டீங்க. அப்ப கிளம்பி போகும்போதே பேசிட்டோம் போன்ல. அந்த குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆளுகிட்ட வேற ஒரு ஆளுக வச்சு பேசி அவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணியாச்சு. நேரா போன உடனே அந்த வேலைகளை முடிச்சு எடுத்துட்டு வர சொல்லிட்டு நம்ம சங்கத்தை போனோம். எதுவுமே பேசல. எப்பா செக்கில் முதல்ல 1 லட்ச ரூபா போடு அப்படின்னு சொல்லி போட சொல்லி செக்கை கையில கொடுத்துட்டோம். கொடுத்து முடிச்சாச்சு. இது முதல் கட்டமா அன்னைக்கு நடந்த சம்பவம். மாலை போட்டுருக்கிறதோட நான் போனேன். வேற வழி இல்லை, வர மாட்டாங்க, பயம், அடிப்பாங்கன்ற பயத்துல வரல. அப்ப மாலை போட்டதோட போயிட்டு நான் திரும்ப ஆத்திரம் முங்கிட்டு அப்படியே வந்தேன். வேற வழி இல்லை. அந்த வேலை அன்னைக்கு முடிச்சு. ஆனா இந்த குடும்பத்துக்கு நாம ஏதாவது செய்யணும். ஏன்னா 2 பிள்ளைங்க காலேஜ் படிக்கிற கண்டிஷனு. இவருடைய இதை வச்சுதான் இந்த குடும்பம் ஓடுதுன்றது எல்லாம் விசாரிச்சோம். அப்ப இதுக்கு ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ போடுறோம். உங்களால முடிஞ்சதை கொடுங்க அப்படின்னு. எனக்கு வந்த தகவல், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இவ்வளவு வசூல் பண்ணிருக்கோம்னு நம்ம தளத்துல போடுவோம்ல, அதன் அடிப்படையில பார்க்கும்போது 40 லட்சம் ரூபாய்க்கு மேல ஒவ்வொரு மாவட்டத்திலயும் குறைந்தபட்சம் அப்படின்னு 80,000, 90,000, 1 லட்சத்துக்கு மேலே வந்துருச்சு. கரூர் மாவட்ட பொருளாளர் பிரபுன்ற ஒரு அக்கௌண்ட்டை தான் முதல்ல போட்டிருந்தது. அந்த அக்கௌண்ட்டுக்கு பணங்கள் போட்டுருந்தாங்க. அப்புறம் எல்லா மாவட்டத்திலும் நீங்க தனித்தனியா வசூல் பண்ணுங்கன்னு சொன்னோம். முதல்ல போட்ட அந்த ஒரு நாள்ல விழுந்த பணம் மட்டும் 1,28,000 ரூபாய். அந்த கரூர் மாவட்ட பொருளாளர் அக்கௌண்ட்ல விழுந்திருந்த பணம் மட்டும் மாவட்ட வாரியா வசூல் பண்ணுங்க அப்படின்னா எல்லா மாவட்டத்திலையும் வசூல் பண்ணாங்க. இப்ப 90,000 ரூபாய் வசூல் பண்ண ஒரு மாவட்டம் ஜெகநாதன் இறப்புக்கு பணம் கொடுக்க போகும்போது எப்படி டேட்டுன்னு பாருங்க. நான் டெல்லியில இருக்கேன், நான் வண்டியில இருக்கேன். அந்த டேட்டை இவங்க பிக்ஸ் பண்றாங்க. நான் முன்னக்கூட்டியே சொல்றேன், நான் லைனுக்கு வந்துட்டு இறங்குறதுக்கு 15 நாளைக்கு மேலாகும், அதுக்கப்புறம் டேட்டு போடுங்கன்றேன். நான் வரக்கூடாதுன்றதுக்காகவே முன்னக்கூட்டி ஒரே வாரத்துல டேட்டா போட்டு பிக்ஸ் பண்ணாங்க. பிக்ஸ் பண்ணி இங்க கொடுக்குறாங்க. அப்ப வீடியோ காலில் தான் நான் பாக்குறேன், என்ன நடக்குதுன்னு காட்டுங்க அப்படின்னு பார்க்கும்போது 98,000 ரூபாய் வசூல் பண்ணியிருந்த ஒரு மாவட்டம் இங்க கொடுக்குது 25,000 ரூபாய் கொடுக்குது. மொத்தத்துக்கு அந்த குடும்பத்துக்கு அன்னைக்கு போனது வெறும் 10,4 லட்சம் ரூபாய். அதுல ஒரு 50,000 ரூபாய் கட்ட காணா அப்படின்னு சொல்லி அந்ததையும் 9 லட்சம் சில்லறை தான் கொடுத்தாங்க. 10,4 முழுசா அந்த வீட்டுக்கு போகல. நான் டெல்லியில இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகியும் கூப்பிட்டு ரைடு விட்டேன். உண்மையை சொல்றதுக்கு என்ன, கெட்ட வார்த்தையில பேசுனேன். தளத்துல இவ்வளவு வசூல் பண்ணின்னு போட்டிருந்தேன், இவ்வளவுதான் கொடுத்துருக்க. அப்ப மிச்ச காசு எங்க இருக்கும் போது போனா வண்டி செலவு, நாங்க சாப்பிட்டது, கேதபத்துக்கு போய் பணம் கொடுத்துட்டு வந்த அவர்கள் பிரியாணி சாப்பிட்ட செலவு எழுதி வச்சிருக்காங்க, சரக்கு அடிச்சதுன்னு எழுதி வச்சிருந்தாங்க. மிச்சம் எங்க மாவட்டத்துக்கு நிதி வரும், இறந்த நபருக்காக நான் வாங்கிட்டு உன் மாவட்டத்துக்கு நீ வச்சிருக்க எப்படின்னு சொல்லி இந்த கேள்வி கேட்டு ஒவ்வொரு நிர்வாகிகள் கூடயும் சண்டை.
அப்பதே எல்லாரையும் தூக்கி உள்ள உட்கார வச்சுட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்ற பிரச்சனையே உருவாகுது. அதுக்கப்புறம் தான் விஷயங்கள் வருது. மாநில நிர்வாகிகள் யார் யார் காசு வாங்கினாங்க, இவங்க எடுத்த காசு. இந்த பிரச்சனையில தான் நண்பா ஜெகநாதனுக்கு போனது மொத்தமே 10,15 லட்சம் ரூபா தான். அதுல 1 லட்சம் ரூபா நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம சங்கத்து உறுப்பினர்களுடைய சந்தா காசை கொடுத்துருக்கோம். அது போக வந்தது 9 சில்லற. ஆனா அவங்க குடும்பத்துக்கு போனது இப்போ வரைக்கும் எனக்கு வந்த தகவல் 8 போயிருக்கு. 8 கையில கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. இன்னும் கரூர்ல இருந்து அந்த 1/28 போயே சேரல. நான் அவர் இறந்ததுக்கும் போயிருக்கிறேன், அவங்க பணம் கொடுத்த அன்னைக்கும் போயிருக்கிறேன். இவங்க கேள்வி கேட்டதுனாலதான் நான் கேட்டவன். நான் தப்பு பண்ண யாரா இருந்தாலும் கேட்பேன், இது என் பழக்கம். அந்த கேள்வி கேட்டதுனாலதான் என்னைய ஒதுக்குனாங்க. அதுக்கு அந்த பணம் எடுத்து சாப்பிட்ட மாவட்டங்கள் பூரா உடஞ்சாரு. சில நண்பர்கள் கரெக்டா இருந்தவங்க பூரா என் பின்னாடி நின்னாங்க, மற்ற எல்லாரும் அவங்க பின்னாடி போயிட்டாங்க. அதுலதான் பிரச்சனை. அதுலதான் எனக்கு எப்படி பட்டம் கட்டியிருந்தாங்கன்னா 1,25,000 ரூபாய் நான் கையாடல் பண்ணிட்டேன் அப்படின்னு. நான் உள்ள போட்டிருக்கிறதே 13 லட்சம் ரூபாய். நல்லா கேட்டுக்கங்க, நான் உள்ள போட்டிருக்கிறது 13 லட்சம் ரூபாய். இந்த 1,25,000 ரூபாய் கையாடல் பண்ணேன்னு சொல்றேன்ல, சந்தா காசு கொடுத்தியா? நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சந்தா காசு என்கிட்ட கொடுத்தியா? இல்ல, மாவட்டத்தில் கொடுத்தேன். சரி, ஓகே. எனக்கு பணம் வேணும், இல்ல சங்கத்தை பேரை சொல்லி உங்ககிட்ட நான் காசு வாங்கினேன்? இல்ல. அப்ப எப்படியா நான் 1,25,000 ரூபாய் கையாடல் பண்ணேன்? அதுக்கு விளக்கம் சொல்லுங்கயா. சொல்லணும் இல்ல. இப்ப நீ சொல்றீங்க, அப்ப அதுக்கான விளக்கம் கேட்கணும், சொல்லணும்ல. சந்தா பணம் நான் 1 ரூபா கூட வாங்கல. நீங்க மாவட்டத்துல நிர்வாகிகள் வாங்கியிருக்கீங்க. உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில நான் வந்து சங்கத்தை பேரை சொல்லி காசு வாங்கியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு நீ விளக்கம் சொல்லணும். 2மே இல்லாம நான் கையாடல் பண்ணிட்டேன். எங்க இருந்து கையாடல் பண்ணேன்? அந்த பணம் எங்க இருந்துச்சு? சரி, கையாடல் பண்ணல, எவ்வளோ போய் கம்ப்ளைண்ட் கொடு. ஏன் கொடுக்கல? அதாவது நான் 50,000 ரூபாய் வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். என்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன்? ஐடி கார்டுக்கு 150 ரூபா நம்ம சொல்லியிருந்தோம். 50 ரூபா மாவட்டத்தில். அதாவது நீங்க ஒரு உறுப்பினரை பார்க்க போறீங்க, ஒரு மீட்டிங் நல்லது கெட்டதுன்னு இருக்கும், 50 ரூபா கையில வைங்க. 100 ரூபா ஐடி கார்டுக்கு அனுப்புங்க. 75 ரூபா ஐடி கார்டு அடிக்கிறது. அந்த 25 ரூபா மாநில நிர்வாகிகள் எங்கேனாலும் போக்குவரத்துக்கு மற்ற இதர செலவுகளுக்கு அந்த பணம் இருக்கட்டும் அப்படின்றது சொல்லியிருக்கோம். 62 மீட்டிங் நான் போய் அட்டன் பண்ணியிருக்கேன். மீட்டிங்கு போகும்போது பஸ்ஸுக்கு 1000, 2000, அதாவது போகிறதுக்கு 1000 ரூபா, வர்றதுக்கு 1000 ரூபான்னு வாங்குவோம். அந்த கணக்கு தான் அன்னைக்கு அந்த பணம் எனக்கு கொடுத்த தாமரை செல்வன்றவரும் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சாப்ல. ஸ்கிரீன்ஷாட்டில் போட்டுருக்கு 1000, 2000, 1000, 2000. அப்போ இது மீட்டிங்கு போகிறதுக்கு பஸ் காசுக்கு நான் காசு இல்லாமல் வாங்கினேன். வண்டிக்கு போகாமல் 3.5 வருஷமா உட்கார்ந்துருக்கேன். அப்போ நான் மீட்டிங்கு போகணும் அப்படின்னு நீங்கள் யாரும் போக மாட்டீங்க, நான் தான் போகணும். அப்போ பஸ் காசுக்கு என்ன பண்ணுறது? இதில் செல்ல இது தென்காசியில் இருக்கிற அந்த மாநில தலைவர் வரணும் அப்படின்னா அவருக்கு பஸ் காசு நான் வாங்கி போட்டு விடணும். இந்த காசுல தான் அதுவும் வரும். அப்போ இந்த காசையுமே நான் கடனாக சொன்னேன். நான் வண்டிக்கு போவேன், வண்டிக்கு போகும்போது இதை நான் டேலி பண்ணிடுவேன். ஐடி கார்டில் இந்த மீதி ஆகிற காசு மாநில நிர்வாகிகளுக்குன்னு சொல்லியிருக்கோம். டிராவல் எக்ஸ்பென்ஸுக்காக அந்த பேமெண்ட் இருக்கட்டும், நல்லது கெட்டதுக்கு இருக்கட்டும் சொல்லியிருக்கோம். அந்த இதில் இருந்து நான் வாங்கினத கேள்வி கேட்கணுன்ற இடமே இல்லை. அப்போ நீ மாவட்டத்தில் 50 ரூபா கொடுத்தல, அந்த காசுக்கு நீ கணக்கு கூட கேட்கலாம்ல, கொடுக்கணும்ல. ஏன் கொடுக்கல? இதுதான் ஏன் மேல அவங்க கொண்டு வந்த குற்றச்சாட்டு. அதைத்தான் நான் ஆதாரம் கேட்கிறேன், ஆதாரம் கொடுக்க முடியும். என்ன வழி? இவன் கேள்வி கேட்கிறியா? கொடுத்த பணத்தை அப்புறம் ஒப்படைக்கணும்னு சொல்றியா, இல்லைன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்றியா? ஏன்னா அன்னைக்கு அந்த இடத்துல நான் இருக்கேன். நான் கொடுக்கும்போது அங்க அதுக்கான வேலை நடக்கும். அப்ப இவனை ஓரம் கிடக்கும், அதுக்கான வேலை தான் நடந்தது. ஜெகநாதன் இறப்புக்கு எனக்கு தெரிஞ்சு வந்த பணம் 40 லட்சம் ரூபாய்க்கு மேல. ஆனா அங்க அவங்க கைக்கு போய் சேர்ந்தது 8.5 லட்சம் ரூபாய். அதுல எடுத்து சாப்பிட்ட எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எதுக்கு வாங்குறோமோ அந்த பணத்தை அது கொண்டு போய் செலுத்திட்டால் ஓகே. சரியாங்களா? ஜெகநாதனுக்கான கான்செப்ட் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? அன்னைக்கே நான் அதுக்கான வீடியோ போட்டேன். இன்னும் 10 வருஷம் கழிச்சு கூட இதே டாபிக்க கொண்டு வருவீங்க உங்களுக்கு தெரியுது. சரி, ஓகே. அடுத்து அதை வச்சு தான் சொல்றாங்க. அதனால அந்த அதனால நானே உங்களுக்கு நேரில் கேட்டுக்கலாம். வீடியோ எடுக்கிறது வீடியோ